சபாநாயகர்களும் வரலாற்றின் வியப்பான அனுபவங்களையும் பார்க்கலாம். கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை காரணமாக கடந்த 13ஆம் தேதி சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது. ஆனால் சபாநாயகராக பதவி வகிக்க கலாநிதி பட்டம் அவசியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் சட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். 1981ஆம் ஆண்டு இலக்க சட்டத்தின்படி மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பொய்யான நிலைப்பாடுகளை வழங்கி வாக்குகளை திருடி நாடாளுமன்றம் வரும் வகையில் யாரேனும் செயல்பட்டால் நாடாளுமன்றம் சட்டம் மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி அவர்கள் செய்தது குற்றமாகும். அந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்க வேண்டும். காரணம், அசோக ரன்வல சபாநாயகர் வரலாற்றில் 23வது சபாநாயகர் ஆவார். எவ்வாறாயினும் பிரிட்டிஷ் பாரம்பரியத்தில் சபாநாயகர் கண்டிப்பாக பாரபட்சமற்ற நபர். சபாநாயகர் பதவியை ஏற்ற பிறகு அவர் தனது அரசியல் கட்சியுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும். அசோக ரன்வல கலாநிதி பட்டம் காரணமாக ராஜினாமா செய்த முதல் சபாநாயகராக வரலாறு படைத்தாலும் பல்வேறு காரணங்களுக்காக வரலாற்றை உருவாக்கிய சபாநாயகர்களும் உள்ளனர். பிரான்சிஸ் மொளமுரே நாட்டின் முதல் சபாநாயகராக வரலாற்றை கொண்டிருந்தாலும் சபாநாயகராக பதவி வகித்து சிறையில் அடைக்கப்பட்ட முதல் சபாநாயகராக மொளமுரே வரலாறு படைத்திருக்கிறார். மதுவன் வெல மாவட்ட பூதல் வழக்கில் இருந்து 22,000 ரூபாவுக்கு நீதிமன்ற அனுமதி பெற்று 52,000 ரூபாயை பெற்றதாக மொளமுரே மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குறுகிய காலம், அதாவது 22 நாட்கள் சபாநாயகர் பதவி வகித்தவர் என்ற சாதனையும் அசோக ரன்வலவுக்கே உரியது. டிபி சுபசிங்கே 1960 மார்ச் 30 முதல் ஏப்ரல் 23 வரை சபாநாயகராக பதவி வகித்தார். அதாவது 24 நாட்கள். சபாநாயகராக பதவி வகித்த லேக் ஹவுஸ் ஊழியர் ஆனந்த திஸ்ஸ டி அல்விஸ் மட்டுமே DR விஜயவர்தன காலத்தில் லேக் ஹவுஸ் நூலகத்திலும் விளம்பர துறையிலும் பணியாற்றினார். தேசிய ராஜ்ய சபாவின் கடைசி சபாநாயகராக ஆனந்த திஸ்ஸ வரலாறு படைத்தார். ஆனந்த திஸ்ஸ 1977 ஆகஸ்ட் 4 முதல் 1978 செப்டம்பர் 13 வரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நாடாளுமன்றத்தின் முதல் சபாநாயகராக பதவி வகித்தார். 2000 ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி அனுர பண்டாரநாயக்க சபாநாயகர் பதவிக்கு ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியில் சுப்ரீம் கோர்ட் விதித்த தடை உத்தரவை ரத்து செய்ததால் வரலாறு படைத்தார். நாடாளுமன்றத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என சபாநாயகர் அனுர தெரிவித்திருப்பது இலங்கை நாடாளுமன்றம் சபாநாயகர் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பதிவாகியுள்ளது. இந்த நாட்டின் சபாநாயகர்களின் வரலாற்றில் அதிக அழுத்தங்களுக்கு உள்ளான சபாநாயகர் கரு ஜெயசூரிய. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நீக்கி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்த போது 52 நாள் அரசாங்கத்தில் அதிக அழுத்தங்களுக்கு உள்ளான நாடாளுமன்ற சபாநாயகராக கரு ஜெயசூரிய இருந்தார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடம் இருந்து பல்வேறு அழுத்தங்களை அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இறுதியில் மஹிந்த ராஜபக்ச பிரதம ஆசனத்தை இழந்தார். மேலும் சபாநாயகராக போலீஸ் பாதுகாப்புடன் வந்த முதல் சபாநாயகர் என்ற வரலாற்றையும் கரு ஜெயசூரிய படைத்திருக்கிறார். சபாநாயகர் பதவி குறித்து பேசும்போது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு முகம் கொடுத்த முதல் சபாநாயகர் மஹிந்த யாப்பா. மார்ச் 2024 நடைபெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் 75 வாக்குகள் மட்டுமே பெறப்பட்டன. மஹிந்த யாப்பா 117 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். மேலும் சபாநாயகர் மஹிந்த யாப்பாவின் காலத்தில் அதிகளவில் விவாதிக்கப்பட்ட 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி பதவிக்கு நியமிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து கணிப்பு நடத்திய முதலாவது சபாநாயகர் என்ற பெருமையும் மஹிந்த யாப்பாவே வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிய பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமிப்பதற்கான தேர்தல் 2022 ஜூலை 20 அன்று நடைபெற்றது. தற்போது மற்றொரு நாடாளுமன்ற சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
தற்பொழுது அசோக ரன்வல சபாநாயகரின் சர்ச்சைக்கு பிறகு புதிய நாடாளுமன்ற சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் இருந்த சபாநாயகர்கள் பெரிய அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் வரலாற்று வியப்பான அனுபவங்களை நமக்கு தந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இவ்வாறான அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியுடன். நான் உங்கள் விஜய் ஷாலினி.